வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். மேஷம் 10ஆம் பாவமாக வந்தால் பலன்கள் எவ்வாறு வெளிப்படும்? இப்போ மேஷம் அப்படிங்கிறது பயன்படாத ஒரு ராசி. அதே போல் மேஷம் அப்படிங்கிறது கரடு முரடான ஒரு ராசி. மேஷத்தில் செவ்வாய் ஆட்சியாகவும் சூரியன் உச்சமாகவும் சனி பகவான் நீச்சமாகவும் இருக்கிறார். அங்கே 3 நட்சத்திரங்கள் இருக்குது: அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அஸ்வினி கேதுவனுடைய நட்சத்திரம், பரணி சுக்கிரனுடைய நட்சத்திரம், கிருத்திகை சூரியனுடைய நட்சத்திரம். அப்போது இது 10ஆம் பாவமாக மாறும் பொழுது ஒரு தொழிலை எடுத்து செய்கிறாரு அப்படின்னா அந்த தொழிலை கண்ணும் கருத்துமாக எடுத்து செய்கிறது. அந்த தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை பொதுவான ஒரு விஷயமா குடும்பத்தில் வைக்கக்கூடாது. மேஷம் 10ஆம் பாவமாக வரக்கூடிய ஜாதகர் தன்னுடைய சொந்த முதலீட்டில் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அதனால் வரக்கூடிய ஆதாயத்தை தன்னுடைய பேர்லையும் தன்னுடைய மனைவி குழந்தைகள் பேர்லையும் தான் வச்சுக்கணும். பொதுவாக குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ தந்தை பேரில் சொத்து வாங்கி போடுறது அல்லது அண்ணன் தம்பிகள் பேரில் சொத்து வாங்கி போடுறது அல்லது பொதுவாக அந்த கணக்குகளை வரவு செலவுகளை மெயின்டைன் பண்ணுறது இருக்கக்கூடாது. பிற்காலத்தில் இவங்க உழைச்சதுக்கான பலனை இவரால் அனுபவிக்க முடியாமல் போயிடும். தொழிலில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பார். ஏன்னா செவ்வாய் பகவான் 10ஆம் அதிபதியாக வரும் பொழுது அது சரராசியாக வேற இருக்குது. அப்போ இந்த தொழிலில் ஒரு எறும்பு மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பார். அந்த தொழிலுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி அதை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு 24 மணி நேரமும் அந்த தொழில் நினைப்பிலேயே இருக்கிறவர். இவருடைய முன்கோபம், இவருடைய முரட்டுத்தனம், இவருடைய அலட்சிய போக்கு இதை தொழிலில் இன்க்ளூட் பண்ணார்னா தொழிலில் நஷ்டம் அடையணும். வாடிக்கையாளர்கள் கிட்ட குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும். அதனால் இந்த தொழிலை விட்டு வேற தொழிலுக்கு மாறுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் நம்ம பேசக்கூடிய தன்மைகளையும் பழகக்கூடிய தன்மைகளையும் எதிராளிக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். மேஷம் 10ஆம் பாவம். இந்த 10ஆம் பாவம் கர்மஸ்தானம். 10ஆம் பாவத்தினுடைய காரகத்துவம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். சுக்கிரனும் செவ்வாயும் கெட்டு போயிருந்தாங்கன்னா அந்த ஜாதகத்தில் பெண்களால் அசிங்கம் அவமானம் பட வேண்டியிருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் பொழுது இந்த மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்க பெரிய பெரிய முதலீடு போட்டு தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது பெரிய பெரிய இயந்திரங்களை வச்சு தொழில் ஆரம்பிக்கிறது, வைக்கும் போதே பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி வைக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது லாஸில் தான் போய் முடியும். குறைந்த முதலீட்டில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை உங்களால் டெவலப் பண்ண முடியும். எடுத்த எடுப்புலேயே கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட், லட்சக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது தப்பு. பெரிய அளவில் முதலீடு போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த கடனையோ அல்லது அந்த தொகையவோ திருப்பி கொடுக்கறதுக்கு முடியாமல் போயிடும். அதே போல் தொழில் பாவம் மேஷமாக இருக்கிறதுனாலையும் மேஷத்தில் சனி பகவான் நீச்சமாக இருக்கிறதுனாலையும் வேலையாட்களோட எப்பயுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். முதலாளித்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தலைகணத்தோடு இருக்கக்கூடாது. தொழிலாளர்களுக்கு எவ்வளவு தூரம் அவங்களுடைய நலனுக்காக நீங்கள் செய்கிறீங்களோ உங்களுடைய தொழில் மேன்மேலே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பொருளை தயாரிக்கக்கூடிய தொழிலை பண்ணுறீங்க அப்படின்னா அதிகமாக ஒரு பொருளை தயாரித்து வைக்கக்கூடாது. ஏன்னா அதை திருப்பி உங்களால் விற்க முடியாது. சரியான குவான்டிட்டியை ஆர்டர் எடுத்து அந்த ஆர்டர் பேஸில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். 10ஆம் பாவமாக மேஷம் வரும் பொழுது மேஷத்தில் சூரிய பகவான் உச்சமடைகிறார். அதனால் இவங்க தொழில் நிறுவனம் அல்லது ஃபேக்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னா இந்த தொழில் சங்க தலைவர் பொறுப்பு இது எல்லாமே இவங்களை தேடி வரும். அதை மாதிரி வரும்போது பயன்படுத்திக்கணும். இவர் சம்பாதிக்கிற பணத்திலிருந்து ஒரு 4 பேருக்காவது அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதே மாதிரி அன்னதானமும் அதிகமாக செய்வார். உதவிகள் செய்கிறது. நம்ம அன்னதானம் அப்படிங்கிறப்போ பொதுவாக 150 பேருக்கு போடுறதுக்கு பேரும் அன்னதானம் தான். ஒருத்தவர் பசின்னு கேட்டு வராருன்னா அவருக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கறதும் அன்னதானம் தான். அதே போல் இவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதுல ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 10ஆம் பாவம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம். இவர் அதிகமாக இந்த கர்மத்துறைன்னு சொல்லுவாங்கள்ல, கர்மம் பண்ணுற இடம், அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய 10ஆம் பாவத்தை பலப்படுத்தும். கர்ம காரியங்களுக்கு உதவி பண்ணுறது, இறுதி சடங்கு செய்ய முடியாத ஒரு ஏழைக்கு உங்களால் அந்த இறுதி சடங்கை செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த பிறவியோட பூர்வ புண்ணியத்தை உங்களால் பெரிய அளவில் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். மேஷம் 10ஆம் பாவமாக வர்றதுனால அடிக்கடி வம்பு வழக்குகளை தேடி போய் மாற்றுறது இவர் தான். ஏதாவது ஒன்றுனா அதில் போய் தலையை கொடுத்து இந்த பிரச்சனையை வாண்டடாக தலையில் இழுத்து போட்டுக்கிறது இவர் தான். அதே போல் இவங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகிடக்கூடாது. அதை ஒரு தடவை தானே சும்மா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்படின்னு இறங்குனீங்கன்னா அதில் போய் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அந்த பழக்கங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு வெளில வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. விவசாயத்தின் மேலே ஈடுபாடு இருக்கிறது. விவசாய எந்திரங்கள் சம்பந்தமான அத்தனை துறைகள்லையும் இவருக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். பிளான்டிங் பண்ணுறது, மரங்கள் வளர்க்குறது, விதவிதமாக செடிகள் நடுறது, தோட்டங்கள் அமைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கோபம், வெறுப்பு அப்படிங்கிறது ரொம்பவே குறையும்.
இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இவருடைய தொழில் ஏதாவது ஒரு அடைமொழி பெயரோட அழைக்கப்படும். அதே போல இவர் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாருன்னா அதை ஒரு அடைமொழி வச்சு கூப்பிடுற மாதிரி செட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா இவர் தொழில் சீக்கிரமா பிரபலம் அடையும். 10ஆம் பாவம் தான் மாமியார். இப்போ இந்த மாமியாருக்கு சொத்து கண்டிப்பாக இருக்கும். அதே போல் மாமியாரோட ஆதிக்கமும் அதிகமாக இருக்கும். செவ்வாய் சூரியன் தான் பல்லு. அப்போ மாமியாருக்கு கட்டாயம் பல்லு பிரச்சனை இருக்கும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த பல்லை புடுங்குற மாதிரி ஆகிடும். வேற ஏதாவது ராகு கேது சனி பகவான் சம்மந்தப்பட்டுச்சுன்னா பூச்சிப்பொருள் அதிகமாக இருக்கும். அதனால பல்லு வலி, தலைவலி, இந்த பல்லு பிரச்சனை இவங்க மாமியாருக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கும். அப்போது மேஷம் 10ஆம் பாவமாக வரும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் வெளிப்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.